இவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் தனுசு ராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மாசி மகம் 2025ஆம் ஆண்டு எப்போது இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவங்கள் தீரும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மகம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகம் ஆகும். இந்த மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. அது மட்டுமில்லாம இந்த மாசி மகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் இந்த மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் முதன்மையாதாக இருப்பது மகா சிவராத்திரி. அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். இந்த மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாக அமைகிறது. இந்த நாளில் கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவதுண்டு. அப்படிப்பட்ட இந்த மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில், குளம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகவும் கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும்போது தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மக தினத்தில் தான் என சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் அதே நாளில் தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்று பார்க்கும்போது மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல் பாதாள உலகத்தில் பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் என்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மாசி மகம் எப்போது கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது இந்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 மணி வரை மக நட்சத்திரம் உள்ளது. அதே போல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்தது. சதுர்தசி சிவனுக்குரிய திதி ஆகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம். வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாசி மகமான இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரியன், சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் அனுகூலமாக இருக்கிறாங்க. ராசிநாதன் ஆகிய குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வரவுக்கேற்ற செலவுகள் உண்டு. வேலை பழைய கடன்கள் தொல்லை தருங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு கவலையை அளிக்குங்க. தேவையற்ற வாக்குவாதமும்
பகையுணர்ச்சியும் தலையிட்ட நிலை மாறி தற்போது உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினுடைய நிலையினால வீண் அலைச்சலும் முயற்சிகள்ல தோல்வியும் உடல் ஆரோக்கிய குறைவும் கவலை அளிக்குங்க. மருத்துவ செலவுகள்ல ஏற்பட்டு வந்த பண விரயங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் இப்போது எதிர்பார்க்க முடியுங்க. அதே போல் தனுசு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மாசி மக நாளான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இதற்கு பிறகு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசியினருக்கு புதிய சலுகைகள் ஊக்கத்தை தருங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அவரது துறைகளில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில சஞ்சரிப்பதால விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயருங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்புகள் உருவாகுங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலை தெளிவாக அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு முக்கிய கிரகமான சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் சற்று உயருங்க. ஒரு சிலருக்கு அமெரிக்கா நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படம் எடுக்க நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இத்தருணம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இலங்க. அளவோடு நன்மைகளை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கட்சியில் உங்களுக்கு எதிராக மறைமுக திட்டங்கள் உருவாகி இருக்கு. இவற்றின் விளைவு உங்களை பாதிப்பு கடைய வைக்குங்க. அதனால் எச்சரிக்கையோடு கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மகமான இன்றைய தினத்தில் கல்விக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு மற்றும் குரு ஆகிய 3 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே லாபம் கிடைக்க இருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு பிடித்த மணவாளன் அமைய இருக்காங்க. புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் திருமணமான பெண்மணிகளுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.